தமிழ் மக்களுக்கு மேக் ஃபார்ம்ஸின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் கையில் வச்சுருக்க இந்த சேவலை பார்த்தீங்களா, இதுதான் வந்து சிறுபடை சேவல். சிறுபடை சேவலுக்கு வந்து இந்த ஒரு கலரிங் மட்டும் தான் வரும். அதை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த சேவல் வந்து எனக்கு ரொம்ப ரேராக ஒரு கிராமத்துலேருந்து கிடச்சிச்சு. அந்த கிராமம் எங்கேயுமே இது கிடையாது. அந்த ஒரு சேவல் மட்டும் எனக்கு ரேராக இது வந்து கிடச்சிச்சு. இதை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் வந்து பியூர் சிறுபடை சேவல். நல்லா பாருங்கள். கால் பார்த்தீங்களா இப்படி கருப்பாக இருக்குது, சுண்ணாம்பு காசாக இருக்குது, கத்தி கொண்ட ஷார்ப்பாக இருக்கும். இந்த சேவலை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஒரு கலரிங் மட்டும்தான் வந்து சிறுபடை சேவலுக்கு வந்து வரும். வேறு எந்த கலருமே நம்மளுடைய தமிழ்நாட்டு பாரம்பரிய பூர்வீக சிறுபடை கோழிகளுக்கு வந்து எந்த ஒரு கலரையுமே வராது. நல்லா பாருங்கள். இந்த கலரிங் மட்டும்தான் உண்டு. இதை தான் செஞ்சேவல்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட நிறைய கிராமத்தில் பார்த்துருப்பீங்க, செஞ்சேவல் இருக்கான்னு கோயிலுக்கு பலியிடுறதுக்காண்டி கேட்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கு இது கிடைக்காததுனால இப்போ எதில் சும்மா லைட்டாக சிவப்புலராக அதனால கொண்டு போயிடுறாங்க. ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோழியை தான் வந்து பலியிடுறதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த சேவல் தான் இப்போ அழிஞ்சு போயிட்டு, இதை தான் செஞ்சேவல்னு சொல்லுவாங்க. இந்த செஞ்சேவல் கலரிங் மட்டும்தான் சிறுவடை சேவலுக்கு வருமே தவிர வேறு எந்த கலரையுமே வராது. அதை மட்டும் நீங்கள் முதல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. அடுத்ததாக அந்த கோழியை பாருங்கள். இந்த கோழியில் இருக்கிற அந்த குஞ்சை பாருங்கள். நான் ஜூம் பண்ணி அவங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த எல்லா குஞ்சுமே ஒரே கலரிங்கில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரே கலர் தான். கோழிக்கு இந்த கலர் மட்டும்தான் வரும். சிறுவடை கோழிகளுக்கு இந்த அணில் மாதிரி அந்த ரேகா இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு குஞ்சுக்குமே இப்படி இந்த பிறந்த குஞ்சையே நம்ம வந்து சிறுவடை குஞ்சை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த அணில் மாதிரி ரேகா இருக்கணும். கோழிக்கு ஒரே ஒரு கலரிங் தான், இந்த கலர் தான். சேவலுக்கு அந்த ஒரே கலரிங் தான், செஞ்சேவல் தான். அதை முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கிற எந்த ஒரு கோழியுமே சிறுவடை கோழிகள் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக ஒரு 30 வருஷத்தில் அவ்வளவும் கலப்படம் ஆகிட்டு. இந்த வீடியோலாம் பாருங்கள். இந்த கோழிகள்லாம் பாருங்கள், ஒரே கலர்லிங்காக இருக்குது பாருங்கள். சேவலை பார்த்தீங்களா? செஞ்சேவலாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி இருக்கணும். நம்மளும் சிறுவடை பண்ண நம்ம தோட்டத்தில் வைக்கணும்னா எல்லா சேவலும் இதே மாதிரி ஒரே கலரிங்காக இருக்கணும். எல்லா கோழியும் ஒரே கலரில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது தூய சிறுவடை கோழிகள், தூய சிறுவடை பண்ணன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம எல்லாமே நம்ம இப்போ வளர்த்துட்டு இருக்கிறது தூய சிறுவடைன்னு நிறைய பேர் யூடியூப்லேயே போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒரு தவறான ஒன்று. இப்படி போடுவதனால தான் அந்த நம்மளுடைய பாரம்பரிய இனமாகிய அந்த சிறுவடை கோழிகள் வந்து அழிந்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் சொல்கிறது நிமித்தம் மக்கள் தவறாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் அந்த யூடியூப்பில் இன்னும் வந்து அப்படி சிறுவடை கோழி வளர்க்கங்கிறத கொஞ்சம் போடுவதை தவிர்ப்போம். ஏன்னா யார்ட்டையுமே இப்போ சிறுவடை கோழிகள் கிடையாது. இந்த மாதிரியான நம்ம ஒரு பியூர் செஞ்சேவலை எடுத்து ஒரு பியூர் ஒரு கோழியை வச்சு நம்ம பண்ணையை உருவாக்கும்போது நமக்கு இதே மாதிரியான கலரில் எல்லா சேவலும், இதே மாதிரியான கலரில் எல்லா கோழிகளும் வரும். இப்படி ஒரே கோழியும் கலரில் உள்ள கோழியும் ஒரே கலரில் உள்ள சேவலும் பண்ணையில் ஒரு 200 கிட்ட நிற்கும் போது அதைத்தான் நம்ம தூய சிறுவடை கோழிகள், தூய சிறுவடை சேவல் நம்ம சொல்ல முடியும். தூய சிறுவடை நான் பண்ண வச்சுருக்கேன்னு நம்ம சொல்ல முடியும். மற்றபடி நம்ம சும்மா எல்லா கலப்பை இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கலப்பட கோழிகளாக வச்சுட்டு நான் தூய சிறுவடை கோழி வளர்க்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை யாரும் நம்ம நம்ப வேண்டாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கோழிகள் தான் தூய சிறுவடை கோழிகள். இப்போ பார்த்துட்ருக்க இந்த வீடியோ வந்து இது வந்து என் ஃப்ரெண்டுக்கு அந்த சிறுவடை சேவலை வந்து வாங்கி கொடுத்தேன். இது வந்து இப்போ நான் அழிஞ்சிட்டுன்னு சொல்லியிருந்தேன்னா இது அழியலை. 1-2 ரொம்ப ரேராக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அதுதான் என் ஃப்ரெண்டு அவர் ரொம்ப விரும்பி கேட்டார். அவர் சிறுவடை மட்டும்தான் வளர்க்கணும், ஒரு கோழி ஒரு சேவல் வந்து கொண்டு வரணுங்கிற இருக்கிறனால தான் அவருக்கு நான் வாங்கி கொடுத்தேன். எனக்கும் என்கிட்டையும் இதே மாதிரி ஒரு சேவல் வந்து இருக்குது. ஒரு சிறுவடை சேவல் ஒரு கோழி இருக்குது. நானும் என் பண்ணையை வந்து அதில் தான் நான் கொண்டு வர போகிறேன். இது அவருடைய பண்ணை தான். அவருக்காண்டி நான் அதை வாங்கி கொடுத்து இந்த சேவல் தான் நீங்கள் பார்க்கிங்க. பாருங்கள், அப்படி சிறுவடை சேவல் இந்த அப்பியரன்ஸில் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் நம்ம வந்து அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். எல்லா பறவை இனங்களுக்கும் ஒரே ஒரு கலர் தான். மைனா பாருங்கள் ஒரே கலர், காக்கா பாருங்கள் ஒரே கலர், குயில் ஒரே கலர், காடையை பாருங்கள் ஒரே கலர், அது மாதிரி தான் எல்லாத்துக்கும் பீகாக் பாருங்கள் ஒரே கலர். அதனால் கடவுளால் படைக்கப்பட்ட பறவை இனங்கள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கலர் தான். அதுதான் நம்மளுடைய இந்த சிறுபடை சேவலுக்கும் செங்கலர் மட்டும்தான், சிவப்பு கலர் மட்டும்தான். அதை நம்ம வந்து முதல்ல எல்லோரும் நம்ம புரிஞ்சுக்கிடணும்.
நம்ம வந்து எல்லாத்தையும் பாரம்பரியத்தை நம்ம வந்து இழந்துட்டோம். அதுதான் வந்து காரணம். கடைசியில் நம்மளுக்கு ஒரிஜினாலிட்டி எதுன்னே நம்ம தெரியாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டதுனால தான் நம்ம இப்படி வந்து கலப்பினங்களை வளர்க்கக்கூடிய சூழ்நிலையாக ஆகிவிட்டது. அதனால் இனிமேலேருந்து நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய பாரம்பரிய இனத்தை மீட்டெடுப்போம். ஏன்னு வச்சுருங்க, ஏன்னா அந்த ஒரிஜினல் சிறுவடை கோழிகள் இருக்கிற டேஸ்ட் வந்து எந்த கோழிகளுக்குமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பயங்கரமான மருந்து. இந்த கோழிகளை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு கேன்சர் இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம தமிழ்நாட்டை மாற்றலாம். கண்டிப்பாக நம்ம நோய் இல்லாமல். ஏன்னா இந்த கோழி இனங்களை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா உடம்புல எதிர்ப்பு சக்தி உண்டாகும், சளி பிடிக்காது, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. கொரோனாவில் இருந்து கூட நம்ம வந்து இந்த நிறைய உயிர்களை நம்ம வந்து காப்பாற்றலாம். அதனால் இதுக்கு நம்ம இந்த சிறுவடை கோழிகள் வளர்க்கறதுக்கு மாறுவோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த ஃபோட்டோவை பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதும் தேர்ட் இருக்கிறதும் இன்டர்நெட்லேருந்து எடுத்துருக்கு. தேர்டு ஃபோர்த்து இருக்கிறது இன்டர்நெட்லேருந்து எடுத்தது. செகண்டில் இருக்கிறதும் கடைசியில் இருக்கிறதும் செகண்டில் இருக்கிறது என் ஃப்ரெண்டுக்குள்ளது, கடைசியில் இருக்கிறது என்கிட்ட உள்ளது. எல்லாமே பாருங்கள் ஒரே கலரில் தான் இருக்குது. ஆனால் சின்ன அந்த 5 சேவலுக்குமே சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால சொல்கிறாங்க சிறுபடியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் உண்டு அப்படின்னு. ஆனால் அந்த வெரைட்டி வந்து அதுக்காண்டி பெரிய ரொம்ப மாறுதெல்லாம் கிடையாது. சின்ன டிஃப்ரென்ஸ் தான். எல்லா வெரைட்டியுமே சிகப்பு கலர் மட்டும்தான். அதை நீங்கள் தமிழ் மக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பியரன்ஸை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்ததாக நம்ம வந்து இது வந்து இந்த கோழி இனம் வந்து ஒரு மருந்து. இது இந்த பிராய்லர் கோழியை சாப்பிடுவதை நம்ம எல்லோரும் நிப்பாட்டி விட்டு இந்த கோழியை தமிழக அரசு வந்து பரிந்துரைத்து எல்லா மக்களையும் வளர்த்து இந்த உணவை வந்து தமிழக மக்களுக்கு தமிழக அரசு வந்து கொடுக்க வேண்டும். இதுக்கு தமிழக அரசு சார்பாகவும் யாரும் இந்த வீடியோவை பார்த்தாலும் நீங்கள் இதை பரிந்துரைத்து கண்டிப்பாக இந்த கோழி இனத்தை தமிழ்நாடு எங்கும் பெருக்கி நாம் ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை தமிழக மக்களுக்கு கொடுப்போம். இது நிமித்தம் தமிழக மக்கள் இந்த கொரோனா, இந்த கேன்சர், இந்த மாதிரியான இதிலிருந்து அவங்க ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள அவர்களாக அவங்க மாற்றுவோம். ஏன்னா நம்ம தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கணும். அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய கோழிகள், நம்மளுடைய இந்த மண்ணில் உள்ள இந்த கோழிகளுக்கு வந்து இந்த கறிகளை நம்ம சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அதனால் இந்த கோழி இனத்தை பெருக்கி ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.